சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 74 வயது அடுத்தடுத்த படம் பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ஆக்டிங்ல சமீபத்தில் வெளியான திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்துல அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஆனாலும் கலவையான விமர்சனங்கள் வந்து இந்த படம் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷனை கொடுத்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு சேஃப் ஜோனுக்கு கொண்டு போனது. அதை தொடர்ந்து இப்ப கூலி படத்துல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் சாதாரணமா கிடையாது. மொத்த சண்டை காட்சிகள்லையும் டூப் போடாம நம்ம ரஜினிகாந்த் நடிக்கிறாராம். 74 வயசானா ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் உட்காருவாங்க. அப்படி இல்லைன்னா 74 வயசுல அவங்க கதையே காலி ஆயிடும்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையுமே முறையடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் தான் கிங்கு, என்னைக்குமே நான் மட்டும்தான் கிங்குன்றதை நிரூபிச்சுட்டு வராரு. இந்த கூலி படத்தோட ஷூட்டிங்கில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. அதிலிருந்தும் பார்த்தீங்கன்னா மீண்டு வந்து படப்பிடிப்பில் நான் டூப் போடாமல் தான் நடிப்பேன், இது என்னோட படம், நான் ரசிகர்களுக்காக கொடுக்குற படம், கண்டிப்பாக இது ரசிகர்களுக்காக என்டர்டைன்மெண்ட் பண்ணுற படமாக இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் நடிச்சிட்டு வராங்க. அமீர் கான் ஒரு முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அண்மையில தான் இந்த படத்துடைய முதல் பாடல் சிட்டுக்கு வைப். இந்த சிட்டுக்கு சாங்கை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வைப் பண்ணுற சாங் மெட்டீரியலாக இருந்துச்சு. அதற்கு காரணம் இந்த பாட்டை டி ராஜேந்தர் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பாட்டோட ஹைலைட். மக்கள் எல்லாருக்கும் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக சினிமாவுக்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த டான்ஸ் பிடிச்சு போச்சு. அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வச்சு ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 2வது சிங்கிள் பாடல் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பாட்டை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சிம்புவும் பாடியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் இந்த பாடலை பாடியிருக்காரு என சொல்லப்பட்டது. தனுஷும் பாடியிருக்காருன்னு சொல்லப்பட்டது. ஆனால் தனுஷுக்கு இந்த பாட்டில் நிச்சயமாக வாய்ப்பு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் சிம்பு இந்த பாட்டை அவருடைய சூப்பர் ஸ்டார்க்காக பாடியிருக்காரு எனவும் ஒரு பக்கம் நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ன்றது தெரியும். ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டாரோடைய மகளுக்கு நம்ம சிம்புவை தான் கொடுக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிம்புவோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது சிம்பு எந்த அளவுக்கு ரஜினி ரசிகன்றது தெரியும். அதனால் சிம்புக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு இந்த பாட்டை பாடியிருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கு. இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரஜினி தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. அஃபிஷியலாக வரும்போது தான் தெரியும் என சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்தோடைய 2வது பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.